வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் பிறப்பு மற்றும் அவர்களுடைய காதல் திருமணம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 தெய்வங்களும் மும்மூர்த்தியாக விளங்குகின்றனர் என்றும் சொல்லலாம். அதே போல பிரம்மன் உயிர்களை உருவாக்குவதில் கடவுள் ஆவார். அது மட்டுமில்லாமல் விஷ்ணு உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை உடையவர் ஆவார். அதே போல சிவபெருமான் அனைத்து உயிரினங்களையும் அவர்களின் பாவ புண்ணியம் பார்த்து அழிக்கும் கடவுள் என்றும் சொல்லப்படுகிறார். சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் போற்றப்படுகிறார். பல நூற்றாண்டுகளாக சிவபெருமானின் சக்தி, அன்பு, கோபம் மற்றும் பலவற்றை பற்றி ஏராளமான கதைகளை படித்திருப்போம். சிவபெருமானுடைய பிறப்பு மற்றும் காதல் திருமணம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பெருமான் ஒரு சுயம்பலிங்கமாக தோன்றியவர் ஆவார். அதாவது தன்னிறைவு என்று இதற்கு பொருளாகும். ஆகையால் இவரை சுயம்பலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் சிவபெருமானின் பிறப்புக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான கதைகளும் இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த பொழுது உலகில் நான் பெரியவன், நீ பெரியவன் என்று விவாதம் செய்து கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு முன்னால் ஒரு மர்ம தூண் ஒன்று தோன்றியதாகவும் சொல்லலாம். அவர்கள் இருவரும் அந்த தூண் என்னவென்று புரியாமல் நம்மை விட வேறு ஏதோ உயர்ந்த சக்தி இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது வலிமை மிக்க அந்த தூணின் மர்மத்தை தெரிந்து கொள்ள அவர்கள் முடிவு செய்தார்கள் என்றும் சொல்லலாம். பிரம்மா ஒரு வாத்தாக உருமாறி தூணின் குச்சியை கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி வேறு கண்டுபிடிக்க தரையை தோண்டினார் என்றும் சொல்லப்படுகிறது. கூட அவர்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லையாம். தூணிலிருந்து சிவபெருமான் தோன்றியதை கண்டதும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கே திரும்பி வந்தார்கள் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் சிவன்தான் மிக உயர்ந்த சக்தி என்ற உண்மையை சம்பவத்தின் மூலம் இருவரும் தெரிந்து கொண்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. போல சிவபெருமான் முழு முதற் கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாகவும் உள்ளதால் பரமசிவன் என்றும் அழைக்கப்படுகிறார் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார் எனவும் பின்னர் இருவரும் இணைந்து தாண்டவமாடி ஆனந்த சாரசங்களை உருவாக்கினார்கள் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தனது உடுக்கையிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என 5 பணிகளையும் அடிப்படையாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் எனவும் சொல்லப்படுகிறது. பிறகு அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்மதேவரையும் அதற்கு பிறகு காப்பதற்காக காக்கும் கடவுளான விஷ்ணுவையும் உருவாக்கினார் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் கடவுள்களின் ஊழி காலத்தில் இவர் மட்டுமே நிலைத்திருப்பதால் சதாசிவம் என்றும் அழைக்கப்படுகிறார் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் சிவனின் இடது புறத்தில் விஷ்ணுவும் வலது புறத்தில் பிரம்மரும் உருவாக்கினார் என்று திருமாலின் அவதாரங்களில் வேத வியாசகர் கூறியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரம்மன் தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களை அழிக்க ஈசனிடம் வேண்டி நின்ற பிரம்மரிடம் மகனாக மும்மூர்த்திகளை அளிக்கும் கடவுளான புத்திரன் உதித்தார் என்றும் வாயு புராணங்களில் சொல்லப்படுகிறது. சிவன் என்றால் தமிழில் சிவந்தவன் என்பது பொருளாகும். வடமொழியில் சிவம் என்ற சொல்லுக்கு முழுமையானது, மங்களகரமானது என்று பல பொருட்கள் இருக்கின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் முதல்வன், இரஞ்சடை அனந்தன், காரோடையண்டி கடவுள், ஆலமார் கடவுள் என அநேகம் சிவபெருமான் பெயர்கள் சங்க நூல்களிலும் காணப்படுகின்றன என்றும் சொல்லலாம். போல எந்நேரமும் யோக நிலையில் ஆழ்ந்திருப்பதால் யோகி என்றும், அட்டமா சித்திகளில் வல்லவர் என்பதால் சித்தர் என்றும் குறிப்பிடுகின்றனர். அது மட்டுமில்லாமல் சுடுகாட்டில் மனம் பேதலித்து பேய்களுடன் ஆடுபவராக சித்தரிக்கப்படுவதால் பித்தன் எனவும் குணங்களின் அடிப்படையில் சிவபெருமான் அழைக்கப்படுகிறார் என்றும் சொல்லலாம். சிவபெருமான் அருவம், உருவம், உருவம் என்று 3 வடிவங்களும் சொல்லப்படுகிறார். அருவத் திருமேனி சித்தர் என்றும் அருவுருவத் திருமேனி பரம்பொருள் என்றும் அழைக்கப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் உருவத் திருமேனி
பிரவிருத்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். அதேபோல பார்வதி தேவி மலையரசன் மகள் என்பதால் மலையை குறிக்கும் பர்வதம் என்னும் வடமொழி சொல்லிலிருந்து பார்வதி என்னும் பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதே பொருள் தரும் கிரிஜை, சைலஜா, மலைமகள் முதலான பல பெயர்களும் குறிப்பிடப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் உமையவள் என்பது பார்வதி தேவிக்கு சமமாகவும் பரவலாகவும் பயன்படுத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம். அதே போல அம்பிகையை அன்னை தெய்வம், சக்தி பேராற்றல், அம்மன் மகேஸ்வரி, பேர் இறைவி, கொற்றவை பேரரசி என்று அவளது பெயர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல காமாட்சி, அன்னபூரணி ஆகியவை பார்வதி தேவியின் இரு வடிவங்களிலும் புகழ்பெற்றவை என்றும் சொல்லப்படுகிறது. போல பார்வதி தேவி வெண்மை அல்லது மஞ்சள் நிறத்தில் கௌரி என்றும் கருமை நிறத்தில் காளி என்றும் போற்றப்படும் உமையின் இரு வடிவங்களும் மிகவும் புகழ்பெற்றவை என்றும் சொல்லலாம். இல்லாமல் பார்வதி தேவிக்கு உமையவள், மலைமகள், இன்மகள் என்ற பல பெயர்களும் இருக்கின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேவி பலம், அன்பு, பக்தி, பெரு வலிமை ஆகியவற்றின் கடவுளாகவும் பார்க்கப்படுகிறாள். சக்தியின் வடிவமாக பார்வதி தேவி பிரதிபலிக்கிறாள் என்றும் சொல்லப்படுகிறது. லட்சுமி, சரஸ்வதி ஆகியோருடன் 3 தேவிகளின் ஒருவராக பார்வதி தேவி சொல்லப்படுகிறார் என்றும் சொல்லலாம். இல்லாமல் மலையரசனான இமாவன் மற்றும் மேனை ஆகியோரின் மகளாக பார்வதி தேவி பிறந்தார் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இவர் கங்கைக்கு இளையவர் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல முருகன், பிள்ளையார் ஆகியோரின் தாயும் ஆவார் இவரே. பார்வதி தேவியை விஷ்ணு தங்கையாகவும் சொல்லப்படுகிறது. கௌரி தேவி என்னும் பெண் பார்வதியாக மறுபிறவி எடுத்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவரது விருப்பமும் அன்பிற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இமயமலையின் ஆட்சியாளராக இருந்த இமாவதா மற்றும் அவரது மனைவி மேனகா ஆகியோரின் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் ஆவார்கள் என்றும் சொல்லலாம். அவர்கள் தெய்வத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தன் மகளாக பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்பி அதற்காக தவமும் செய்தார்கள் என்றும் சொல்லலாம். அது மட்டும் கண்ட கௌரி தேவி என்னும் சிவபெருமானின் மனைவி இவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக தீயில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அடுத்த பிறவியில் 2 பேருக்கும் பார்வதி தேவி மகளாக பிறந்தார் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் அந்த துக்கத்தில் ஆழ்ந்த தவம் புரிகிறார் சிவபெருமான் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் ஒருமுறை நாரத முனிவர் குழந்தையை பார்க்க இமாவதர் ராஜ்யத்திற்கு வருகை தந்ததாகவும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள தகுதி உடையவரா என்று எண்ணியுள்ளார் நாரதர். ஆனால் பார்வதி வளர வளர சிவனுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்ய தொடங்கி விடுகிறாள் என்றும் சொல்லலாம். அப்பொழுது பார்வதி தேவியின் பக்தியால் உள்ளம் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னை ஒரு பிராமணராக மாற்றி வேடமிட்டு கொண்டு அவளை சோதிக்க முடிவு செய்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஏழை மற்றும் பொருள் இல்லாத ஒருவரை நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று பார்வதி தேவியிடம் கூறினார்கள். இருந்தாலும் பார்வதி தேவி உறுதியாக நான் சிவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் தனது உண்மையான உருவத்தை வெளிக்காட்டி அவரும் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறார் என்றும் சொல்லலாம். இவ்வாறு அவர் தனது மனைவி கௌரியை பார்வதி வடிவத்தில் திரும்ப பெற்றார் என்றும் சொல்லலாம். போல அழகு மற்றும் இளமைக்கு அடையாளமாக திகழக்கூடியவர் சிவபெருமான் ஆவார். காதல் மற்றும் அன்பிற்கு இலக்கணமாக பார்வதி கணபதி கடவுளின் தாயாவார். அதேபோல மும்மூர்த்திகளின் முக்கியமானவராக சொல்லப்படுபவர் சிவபெருமான் ஆவார். அவரது மனைவி பார்வதி தேவி. இவர்கள் இருவருக்கும் பிள்ளையார், முருகன், ஐயப்பன் என 3 குழந்தைகள் இருக்கின்றன என்றும் சொல்லலாம். போல சிவபெருமானுக்கு அண்ணாமலையான், அரண், ஆடலரசன், இறையனார், ஈசன், உலக நாயகன், ஏகாம்பரன், ஐயன், ஓங்காரன், கைலை நாதன், காளைசாமி, சம்பு, சுடலை மாடான், செஞ்சடையான், சொக்கன், நஞ்சுண்டான், நமச்சிவாயன், நாகசாமி, பரமசிவன், பெரைசூடி பொன்னர், மேனியன், முருகக்கண்ணன் என பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன என்றும் சொல்லலாம். போல சிவபெருமானின் முதல் குழந்தை கார்த்திகேயன், முருகன் அல்லது கந்தன். அவர் சிவன் மற்றும் பார்வதியின் மகன் மற்றும் போரின் கடவுளாகவும் போற்றப்படுகிறார் என்றும் சொல்லலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.